முறுமுறு 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 சூப்பராக வந்திருக்கு. வணக்கம், நான் தான் ஷெஃப். வெல்கம் பேக் டு ஷெஃப் தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்குற ரெசிபின்னா காலிஃப்ளவர் 65. கல்யாண மண்டபத்தில் பண்ணுற இந்த காலிஃப்ளவர் 65 பற்றி நம்ம தெரிஞ்சு போகிறோம். நிறைய இடத்துல போகும்போது மெனு கேட்பாங்க. மெனு கேட்டாங்கன்னாக்கா நம்ம நிறைய மெனு சொல்லுவோம். அதில் மத்தியானம் லஞ்ச் ஆகட்டும், டின்னர் ஆகட்டும், இல்லை சாயங்காலம் ஸ்நாக்ஸ் ஆகட்டும், ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுற விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா காலிஃப்ளவர் 65. இந்த காலிஃப்ளவர் 65க்கு மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா யூஸ் பண்ணுறாங்க. சிக்கன் மசாலாவுக்கும் மட்டன் மசாலாவுக்கும் உங்களுக்கு தெரியும், அந்த மசாலாவில் வந்து சிக்கனோட டேஸ்ட் வேறு, சிக்கன் மசாலாவோட டேஸ்ட் வேறு, மட்டன் மசாலாவோட டேஸ்ட் வேறு, கண்டென்ட் மாறி இருக்கும். நம்ம ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னாக்கா எல்லாருக்குமே அது மேட்ச் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இல்லை கடல மாவு, சில பேர் மைதா போடுவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒன்லி கார்ன்ஃப்ளவர் போடுறாங்க, அதுக்கப்புறம் ரைஸ் ஃப்ளவர் போடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்? கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அதோட பைண்ட் ஆகிடும். அந்த உப்பு, காரம், அதில் கொடுத்து இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம். அதுக்கு மேலே நம்ம அரிசி மாவு கொடுக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த ஒரு கிறிஸ்பி, இதில் இருக்கிற கிறிஸ்பியை விட இது வந்து ரொம்ப சாஃப்ட்டு கிறிஸ்பியாக இருக்கும். அதில் வந்து ஒரு ஹார்டு கிறிஸ்பி இருக்கும். இந்த 65 சொன்ன உடனே எல்லாரும் வந்து அந்த பார்க்குறதுக்கு அந்த ரெட்டிஷ் கலர் இருக்குன்னு சொல்லிட்டு கலர் பொடி யூஸ் பண்ணுறாங்க. இந்த காலிஃப்ளவர் 65 பார்த்தீங்கன்னாக்கா நம்மளது வந்து முதல்ல ஆர்டிஃபிஷியலான கலர் முதல்ல எதுவுமே அதில் சேர்க்கறது கிடையாது. என்ன அதுக்கு ரியல் கலரோ அந்த கலர் மட்டும்தான். ஒரு ப்ராப்பராக நம்ம அதை செய்யும்போது அந்த 65 அப்படிங்கிறது நம்ம நினச்சா நாக்கில் எப்படி எச்சி ஊறுதோ அந்த எச்சி ஊறுறதுக்கு மாற்றம் இல்லாமல் அந்த செரிமானமும் அதே மாதிரி இருக்கும். கலர் பொடி எதுவுமே சேர்க்காம ஒரு ஒரிஜினல் பெஸ்ட் காலிஃப்ளவர் 65 இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, இந்த ரெசிபி நம்ம யார் சொல்லி தரப்போனா நம்ம சக்தி கிருஷ்ணன் சார் தான், ஸ்ரீ விநாயகர் கேட்டு நடத்திட்டு வராங்க. அவங்க கல்யாண மண்டபத்தில் பண்ணுற இந்த காலிஃப்ளவர் 65 பற்றி நம்ம தெரிஞ்சு போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். சார் வணக்கம். 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 சௌக்கியமா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நம்ம நிறைய ரெசிபிகள் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நான் உங்ககிட்ட கேட்டது சார், நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறீங்க. நிறைய வாய்ப்புகள், நிறைய வாய்ப்பு ரெசிபிகளை வந்து நிறைய எங்களுக்கும் தரீங்க. 2 பேரும் கிவ் அண்ட் டேக் பாலிசி. நிறைய பேர் மக்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள். நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். வெரி குட். உங்களோட ட்ராவல் பண்ண ஆரம்பித்த பிறகு எனக்கு ஒரு புது தெம்பு இருக்குன்னு சொல்லலாம் சார். என்ன மாதிரி தெம்பு? என்ன மாதிரி நாம் செய்கிற விஷயங்கள், நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள், இது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா யாராவது ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணும்போது மட்டும்தான் நாம் வந்து சரியான பாதையில் போகிறோங்கிறது நமக்கு தெரியும். அந்த மாதிரி அப்ரிசியேஷன் வந்து இது வரைக்கும் எனக்கு வந்து நம்ம வேலை செய்கிறது சார் சூப்பராக இருந்தது சார், நீங்கள் பண்ணது எல்லாமே நல்லா இருந்தது சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் ஒழிஞ்சு இண்டிவிஜுவலாக வந்து பர்டிகுலராக ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறதோ, ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணி சொல்கிறதோ, அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அது வந்து உங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது இவங்க கொடுக்குற கமெண்ட்ஸு, சில பேர்லாம் ஃபோன் பண்ணி பேசுகிறது, அந்த ரெசிபி அவங்க செஞ்சு பார்த்துட்டு நான் செஞ்சு பார்த்தா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு அப்படின்ற விஷயத்த சொல்கிறது, இதெல்லாம் ஒரு மன மகிழ்வு சார், மனசுக்கு நிறைவாக இருக்கும். எஸ் சார். ரியலி உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது தான் எங்களுக்கு ஒரு உண்மையாகவே வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். எஸ். சரி சார், இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடத்தோணும். ஆமாம், ரைட். எனக்கு அந்த காலிஃப்ளவர் 65 உங்கள் சைடில் பண்ணுற அந்த பக்குவத்தை சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக சார். காலிஃப்ளவர் 65 தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் 3 கிலோ, கார்ன்ஃப்ளவர் மாவு 5 தேக்கரண்டி, அரிசி மாவு 5 தேக்கரண்டி, இஞ்சி 100 கிராம், பூண்டு 50 கிராம், சிக்கன் மசாலா 50 கிராம், மட்டன் மசாலா 50 கிராம், மிளகாய்த்தூள் காரம் தேவையான அளவுக்கு, உப்பு தேவையான அளவு, எலுமிச்சப்பழம் 3, கோல்ட் வினர் ரீஃபைண்ட் ஆயில் பொரிப்பதற்கு தேவையான அளவு. சரி சார், இப்போ தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. இப்போ இந்த காலிஃப்ளவர் வந்து மேரினேட் பண்ண போகிறோம். இப்போ எப்படி அந்த காலிஃப்ளவர் லைட்டாக வேக வச்சுட்டு போட்டு அப்புறம் மசாலா மேலேயே போட்டு மிக்ஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை மசாலாவை ஃபஸ்ட் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் மிக்ஸ் பண்ண போகிறீங்களா? என்ன பக்கம்? இல்லை சார், நம்ம வேக வைக்கிறது கிடையாது. ஏன்னா பாயில் வந்து இதில் ஆயிலில் மட்டும்தான் நம்ம எல்லாம் கண்டென்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பாயில் பண்ணுவோம். பட் நல்லா ஒரு 2-3 தடவை அது நல்லா கழுவிட்டு அந்த ஒரு ஈரத்தன்மை இருக்கும்போது அந்த காலிஃப்ளவர் எடுத்து இதில் வச்சு ஃபஸ்ட்டு எலுமிச்சப்பழம் அதில் ஆட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் மேலே உப்பு, அதுக்கப்புறம் தேவையான அந்த காரப்பொடி, மற்றபொடி எல்லாத்தையும் போட்டு ஒன்றா அப்படியே மிக்ஸ். அப்போ பண்ணிட்டே பண்ணலாமா? ஓகே ஓகே டன். நம்ம மண்டபத்தில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கடாய் இருக்கும், அதில் இப்படி உடனே பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். வீடுகளில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம என்ன கடாயில் செய்கிறாரு அப்படின்றதுனா நம்மளும் கடாயை தேடிட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அது ஒரு நம்ம சாதாரண பாத்திரத்துலேயே பண்ணிக்கலாம். இந்த கடாய் என்ன பர்பஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நான் அது மாதிரி மண்டபங்களை செஞ்சு பழக்கம் இருக்கிறதுனால இங்கேயும் அந்த கடாயை வச்சு 3 கிலோன்னு சொல்லும்போது பரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க சார். கடாயை வச்சு குவான்டிட்டி அளவு அதிகமாக இருக்கும்போது அப்போ வந்து இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற விஷயம். இது நாங்களும் பண்ணியிருக்கோம். என்னடா ஃப்ரை பண்ணுற கடாயில் போய்ட்டு மாவு அதாவது மசாலா மிக்ஸ் பண்ணுறோமே அப்படி சொல்லி தப்பாக எடுத்துக்காதீங்க. இதான் விஷயம். சரிங்களா? ஓகே டன். இந்த காலிஃப்ளவர் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கீங்க சின்ன சின்ன குட்டி குட்டி பூவாக. ஆமாம், அதாவது ரொம்ப பெரிய சைஸ்லாம் கட் பண்ணி வைக்கல. இந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன குட்டி பூவாக வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பூவாக தனித்தனியாக கட் பண்ணுறது.
அந்த காம்புலேருந்து இது மாதிரி கட் பண்ணும்போது தான் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். அந்த மசாலா வந்து இதோட சீக்கிரம் சேர்ந்து ஃப்ரை ஆகும், சீக்கிரமாக ஃப்ரை ஆகும் வேறு. ஓகே டன். ஒரு 2-3 தடவை நம்ம நல்லா கழுவிட்டு ஓகே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இதில் இந்த பூச்சிக்கிச்சி எதுவும் இல்லாமல் ஓகே சுத்தம் பண்ணி வச்சாச்சு. பார்த்தீங்கன்னாலும் தெரியும் நல்லா பளிச்சுன்னு. சுடுதண்ணில் போட்டு க்ளீன் பண்ணுவீங்களா? சுடுதண்ணில் போட்டு க்ளீன் பண்ணலாம். அது இதில் பாதி வெந்துடும். இப்போ நம்ம கையை போட்டு பரட்டும் போது செய்யும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா தூளாக போய்டும், வெந்திருக்காது. இப்போ அந்த கிறிஸ்பி கரெக்டாக இருக்கும். நம்ம கொடுக்குற கண்டென்ட் வந்து ஃபுல்லாக அதுக்குள்ளே ஏறும். அப்போ வந்து நமக்கு அது உடையாமல் சுத்தமாக கிடைக்கும். ரெண்டாவது நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது நம்ம வெந்நீரில் வேக வச்சு அதில் ஃப்ரை பண்ணோம்னு சொன்னோம்னாக்கா அது ஒரு மாதிரி அந்த கிறிஸ்பி கிடைக்காது, ஒரு மாதிரி சாஃப்டாக குழகுழப்பாக இருக்கும். இதில் நம்ம அது மாதிரி பண்ணும்போது இதில் இருக்கிற தண்ணி மட்டும்தான், அதனால் அந்த கிறிஸ்பி நல்லாயிருக்கும். புரியுது. அப்படி நீங்கள் வீட்டில் வந்து இன்னும் க்ளீன் பண்ணணும்னா மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா? பண்ணிக்கலாம். டன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன மசாலா போடுறோம்? ஃபஸ்ட்டு லெமன் இதை வந்து ஆட் பண்ணிடுறோம் சார். சரி, இந்தாங்க. இது வந்து புளிப்புக்கு தான் நம்ம ஆட் பண்ணுறோம். அந்த புளிப்பு கண்டென்ட் நம்ம காரம் உப்பெல்லாம் கொடுத்துட்டு மேலே புளிப்பை கொடுத்தோம்னு சொன்னோம்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா அந்த புளிப்பு உள்ளே சாராது. ஃபஸ்ட்டு அந்த புளிப்பை கொடுத்துட்டோம்னு சொன்னோம்னாக்கா அது அதோட உப்பு காரம் மறுபடியும் கொடுக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா அது உள்ளே சேர்ந்து அந்த உப்பு காரத்தோடு சேர்ந்து இந்த புளிப்பு முதல்ல உள்ளே ஏறிடும். அதான் அவ்வளோ பண்ணலாம். ஓகே, போதுமா இது? போதும். இதுக்கப்புறம் இதை நம்ம பரட்டிக்குவோம் சார். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். எஸ், ஓகே. இதுக்கப்புறம் உப்பு சார். உப்பு பொடி உப்பு தான் அதுக்கு யூஸ் பண்ண முடியும். இதில் பச்சை மிளகாலாம் அரைச்சி போடுவீங்களா? நம்ம பேட்டர்னில் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஓகே ஓகே, உப்பு போட்டுறோம். தனித்தனியாக ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறோம். இது மட்டும் காரம் கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த உப்பு வந்து ஒன்றும் பண்ண முடியாது. கம்மியாக இருந்தால் கூட சாப்பிடலாம். ஆமாம். ஒரு சைடில் உப்பு, அதுவும் பட்டியல இந்த காய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு உப்பு அதிகமாக இருக்கும், ஒரு சைடு பூ வந்து ஒரு விரிஞ்ச மாதிரி இருக்கும், இன்னொன்று ஒரு சைடு கம்மியான மாதிரி இருக்கும். அப்போ வந்து முன்ன பின்ன இருக்கும், அதான் விஷயம். ஓகே, சாப்பிட்டு பாருங்கள். ஈவனம் சார் இருக்கு. அது மட்டும் கிடையாது, புளிப்பு தன்மையாக இருக்குது. நம்ம சாலட் பண்ணுறோம்ல, அதுதான் அது. இந்த எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு இதில் ஒரு 2 கடுகு தாளித்து கொட்டிட்டீங்கன்னு சொன்னாக்கா சாலட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். வெறும் உப்பு எலுமிச்சம்பழம் மட்டும்தான். நைஸ், நல்லா இன்னொரு ரெசிபி இதுக்குள்ளேயே. ஆமாம். சரி, ஓகே. இதுக்கப்புறம் ஓகே சார். இதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு சார். ஓகே, இந்தாங்க பூண்டு. பூண்டு, இதுக்கப்புறம் இஞ்சி தேவையில்ல. இந்தாங்க. ஓகே, ஃபைன். இதுக்கப்புறம் பொடியெலாம் போடுறோமா இல்லை மிக்ஸ் பண்ணிடுமா? இது மிக்ஸ் பண்ணலாம். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் பட்டு தூள் உடையுது. இதை நீங்கள் வந்து வேக்காடு வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னால் இன்னும் அதிகமாக உடையும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலுமிச்சப்பழம், அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாக மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம வீட்டில் அப்படி பண்ண மாட்டோம், எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பண்ணுறோம். பல்க் குவான்டிட்டி பண்ணும்போது வித்தியாசங்கள் வேறு, அது நல்லா புரிஞ்சுக்கணும், ரைட்டுங்களா? கண்டிப்பாக. பல்க் குவான்டிட்டி அப்படிங்கிறத தாண்டி நம்ம இந்த மிக்சிங் வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் அப்ளை ஆகணும்னா இது ஒன்றை தவிர வேறு ஒன்றும் வழியே இல்லை. ஓகே. இன்னொன்று அகலமான பாத்திரம். ஆமாம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சின்ன பாத்திரத்தை போட்டு அதுக்கேற்ற அளவு ஃபுல்லாக போட்டிங்கன்னா அது நல்லதில்லை. அகலமான பாத்திரம் தான் ஈஸியாக மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியும். அதான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இஞ்சி பூண்டு எல்லா பீசஸ்லேயும் ஆட் ஆகிடும். ஓகே. இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த காரப்பொடி, மிளகாய் தூள், காரத்துக்கு ஏற்ற அளவு சொல்லியிருக்கீங்க. ஆமாம் ஆமாம். இந்த மல்லித்தூள்லாம் போட மாட்டேங்க? மல்லித்தூள் மஞ்சத்தூள் எதுவுமே போடுறதில்ல. அதான் அதுக்கு பிள்ளை தான் நம்ம இந்த சிக்கன் மசாலா மட்டன் மசாலா சேர்க்குறோம்ல, அதில் எல்லாமே ஆட் ஆகிருக்கும். அதில் இப்போ நம்ம பட்டை லவங்கம் இது எல்லாமே சேர்த்து அவங்க அறவையாக அதில் கொடுத்துறதுனால சிக்கன் மசாலாவுக்கும் மட்டன் மசாலாவுக்கும் உங்களுக்கு தெரியும், அந்த மசாலாவில் வந்து சிக்கனோட டேஸ்ட்டு வேறு, சிக்கன் மசாலாவோட டேஸ்ட்டு வேறு, மட்டன் மசாலாவோட டேஸ்ட்டு வேறு, கண்டென்ட் மாறி இருக்கும். நம்ம ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கனாக்கா எல்லாருக்குமே அந்த ஃப்ளேவர் பிடிக்கும். சில பேருக்கு சிக்கன் மட்டும் பிடிச்சவங்களுக்கு இந்த ஃப்ளேவர் வந்து ஒத்து போயிடும். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது அந்த எல்லாருக்குமே அது மேட்ச் ஆகும். ரைட்டு. அதாவது வெஜிடேரியன் தான், நல்லா புரிஞ்சுக்கங்க. மசாலா, அதாவது சிக்கன் மசாலா மட்டன் மசாலா சொல்லி நான்வெஜ்ஜாக நினச்சிடாதீங்க. அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஸ்பைசஸ் தான் வந்து தனித்தனியாக சிக்கன் மசாலா மட்டன் மசாலா சொல்லி சொல்கிறோம். இதான் விஷயம். இது அப்புறம் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா. இந்தாங்க சிக்கன் மசாலா. ஓகே. இதுக்கப்புறம் மட்டன் மசாலாவா? ஓகே. இப்போ அந்த மாவு எல்லாத்தையும் போட்டலாமா? இல்லை, இது ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடுறோம். ஓகே. இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து நம்ம என்னென்ன சிக்கன் மசாலா மட்டன் மசாலா காரப்பொடி
இஞ்சி பூண்டு விழுது, எலுமிச்சம்பழம், உப்பு எல்லாம் போட்டு இப்போ நம்ம வந்து இந்த இதை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அந்த மாவு ஐட்டம் அதில் சேர்க்கணும். ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து மண்டபத்துலலாம் நாங்கள் செய்யும்போது என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கனாக்கா இதில் கையோட உடனே போட்டுருவோம். ஏன்னா குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இதை பொரிக்கிற நேரமும் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து அதுக்குள்ளே அது ஊறி ஒரு இடத்துக்கு செட் ஆகி வந்துடும். நம்ம வீடுகளில் பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா குவான்டிட்டி குறைவாக பண்ணுவோம். 10 நிமிஷத்துக்குள்ளே இல்லை 15 நிமிஷத்துக்குள்ளே அதை பொரிச்சிடுவோம். அப்போ அது ஊறுறதுக்கு டைம் இருக்காது. அப்போ அந்த உப்பு காரம் அதில் வந்து சரியாக ஏறாது. அதனால் வீடுகளில் பண்ணும்போது இந்த குறைஞ்ச குவான்டிட்டி பண்ணுறதுனால ஒரு டைம் கொடுத்துரு, ஒரு 10 to 15 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் வரைக்கும் எவ்வளோ நேரம் கொடுத்தாலும் அதில் ஒன்றும் ஆகாது. அதாவது மசாலா போட்ட பிறகு நல்ல விஷயம் இது. அந்த 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கூட கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஊற இன்னும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து மாவை கொடுத்துட்டு அது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அப்புறம் பொரிக்க ஆரம்பிச்சோன்னு சொன்னோம்னாக்கா டேஸ்ட் அப்படிதான் எக்ஸலண்ட் ஆகும். இப்போ நம்ம இப்போ நிறைய இடத்துல போகும்போது மெனு கேட்பாங்க. மெனு கேட்டாங்கன்னாக்கா நம்ம நிறைய மெனு சொல்லுவோம். அதில் மத்தியானம் லஞ்ச் ஆகட்டும், டின்னர் ஆகட்டும், இல்லை சாயங்காலம் ஸ்நாக்ஸ் ஆகட்டும், ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுற விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா காலிஃப்ளவர் 65, இல்லைனா மஷ்ரூம் 65, அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா பன்னீர் 65. இதை எடுக்காத வீடுகளே இருக்காது. புரியுது. சீசனாக இருந்து காலிஃப்ளவர், இன்கேஸ் அன்சீசனாக இருந்து காலிஃப்ளவர் கிடைக்கலன்னு சொன்னால் தான் அடுத்த ஆப்ஷனே போவாங்க. இல்லைனா காலிஃப்ளவர் 65 வந்து எல்லாத்தையுமே ஒரு வரவேற்பு உண்டு. புரியுது. நெக்ஸ்ட் மாவு என்ன மாவு போடுறோம்? அது கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து காலிஃப்ளவர் போட்டுருக்கோம். காலிஃப்ளவரில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுருக்கோம். இதுக்கப்புறம் வந்து அரிசி மாவு சேர்க்குறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அதோட பைண்ட் ஆகிடும். அந்த உப்பு காரம் அதில் கொடுத்து இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம். அரிசி மாவு கொடுத்தோம்னா அதோட பைண்ட் ஆகாது. இது ஆகிற மாதிரி அது ஆகாது. கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். அதனால் இது ஈஸியாக அது வந்து அதோட அப்சர்வ் ஆகிடும். அதுக்கு மேலே நம்ம அரிசி மாவு கொடுக்கும்போது என்னென்னு கேட்டிங்கனாக்கா அந்த ஒரு கிறிஸ்பி, இதில் இருக்கிற கிறிஸ்பியோட இது வந்து ரொம்ப சாஃப்ட்டு கிறிஸ்பியாக இருக்கும். அதில் வந்து ஒரு ஹார்டு கிறிஸ்பி இருக்கும். அந்த ஹார்டு கிறிஸ்பி வந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஓகே. இதில் சில பேர் வந்து அந்த மாவோட கவர் வந்து ஃபுல்லாக இருந்தால் சில பேருக்கு பிடிக்கும். சில பேருக்கு எனக்கு அப்படி இருந்தால் பிடிக்காது. இந்த கோட்டிங்கான மாதிரி இருக்கணும், அந்த காலிஃப்ளவர் தெரியணும், அந்த பூ தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் இந்த மாவு சேர்க்குற பதம் மட்டும் நம்ம இஷ்டத்துக்கு கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம மாவு அதிகமாக போகிறதுனால இதில் ஒன்றுமே ஆகிடாது. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா மாவு அதிகமாக பஜ்ஜி மாவு மாதிரி வந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது. அடுத்து அரிசி மாவு சார். இப்போ இதில் நம்ம வந்து இப்போ இந்த இப்போ நம்ம வந்து செமியாக பண்ணுறேன் சார். நான் இது ஃபுல்லாக மாவு கோட்டிங் இல்லாமலும் அதே நேரத்தில் மாவும் இருக்கணும். அப்படியே செமி கோட்டிங்காக நான் பண்ணுறேன். இப்போ நான் பண்ணுறது வந்து இப்போ அரிசி மாவு போட்டுவா. ஓகே சார், போதும் சார். ஓகே, இன்னும் கொஞ்சம் தேவைப்படுமா? பார்த்துக்கிறேன் சார். இந்த அரிசி மாவு போட்டோன்னே இது பார்த்தீங்கன்னாக்கா தனித்தனி உதிரியாக வந்துடும். இந்த மாதிரி அந்த மாதிரி உதிரியாக வந்துடும். கார்ன்ஃப்ளவர் ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இப்போ அரிசி மாவு போட்ட பிறகு வித்தியாசங்கள் நிறையா இருக்குது. நீங்கள் அப்படி உதிரியாக வருது. ஆமாம். ஓகே. ஸோ இது இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு. இதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண போகிறோமா? ஆமாம் சார். ஆமாம் சார். சரி, ஓகே. இப்போ நம்மக்கிட்ட இருக்க எண்ணெய் கோல்டு வின்னரை ஊற்றி நம்ம வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடும். கோல்டு ஆயில் வந்து நம்ம இதில் சேர்த்துட்டோம். இப்போ அது வந்து பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடாகிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து முன்னாடி இந்த பொடியெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதில் தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணோம். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அரிசி மாவு ப்ளஸ் கார்ன்ஃப்ளவர் மாவு இது ரெண்டுமே என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுக்குள்ளே இருக்கிற ஈரத்தை இது இழுத்துடும். அப்போது மேலே இருக்கிற ஈரம் வந்து அதுக்கு பத்தாது. அப்போ பொரிக்கும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா சாப்பிடும்போது கடுக்குன்னு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு தண்ணி தெளித்து அதை பிசைஞ்சிட்டோம்னு சொன்னோம்னாக்கா இப்போ இந்த ஈரப்பதம் கொஞ்சம் அதிகமாக கிடச்சிடும். அது சாப்பிட்றதுக்கு வாய்க்கு ரொம்ப சாஃப்டாகவும் நல்ல ஒரு அந்த கிறிஸ்பியும் கிடைக்கும். ஓகே, இது கரெக்டான விஷயம். நீங்கள் அந்த வெறும் பொடி மாதிரி இது போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா அது பக்கம் வேறு, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அது வேறு பக்கம். இந்த வேகும் போது பார்த்தீங்கன்னா அந்த சூடோட தன்மை வந்து கரெக்டாக இல்லைன்னா டெஃபினட்டாக வந்து என்ன ஆகுனா எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி விஷயங்கள் நுணுக்கங்கள் நீங்கள் அன்றாட வீட்டில் எதனா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ரெடி ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். கண்டிப்பாக. ஃபைன். ஆக்சுவலாக வந்து காலிஃப்ளவர் 65 சொல்லும் போது எல்லோரும் வந்து அந்த ரெட்டிஷ் கலர் சொல்லி மென்ஷன் பண்ணிடுங்க. ஆனால் இந்த இடத்துல அந்த கலர் பொடி போடுறதுனால
அப்போ என்ன பார்க்குறதுக்கு அது நல்லா இருக்க கண்ணுக்கு. ஆனால் உண்மையாக சொல்லிடுறேன், தயவு செய்து கலர் பவுடர் யூஸ் பண்ணாதீங்க. ஆனால் அதுவே வந்து கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட சில கலர்கள் இருக்குது ஃபுட்டுக்காகவே, அதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் லோக்கலாக ஒரு 2 ரூபா பாக்கெட்டு 1 ரூபா பாக்கெட்டு அப்படி வாங்கி யூஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக அது யூஸ் பண்ணாதீங்க, தயவுசெய்து வேண்டாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு, அது ரெடி ஆகிடுச்சு. சரி இது கொடுங்க. காலிஃப்ளவர் 65 ரெடி. ஆனால் மழை காலத்தில் இந்த மாதிரி காலிஃப்ளவர் 65யும் கொஞ்சம் கெச்சப்பும் தொட்டு சாப்பிட்டா அது சூப்பராக இருக்கும். ஆனால் கெச்சப்பும் வேண்டாம் தான் சொல்லுவாங்க. எல்லாம் பதப்படுத்தப்பட்ட பொருள் தான். ஓகே, சுட சுட காலிஃப்ளவர் 65 ரெடி. ஓகே, சாப்பிட்டு வந்துடுமா? கரெக்டாக அப்படியே அந்த மசாலா கோட் பண்ணி முறுமுறுன்னு சூப்பராக இருக்குது. முறுமுறு சூப்பராக வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அது காரம் அதிகமாக தெரில, எண்ணெயும் அதிகமாக இல்லை. சாப்பிட்றதுக்கு அந்த புளிப்பு காரம், அந்த மசாலா போட்டிருக்கீங்கல்ல, அந்த சிக்கன் மசாலா மட்டன் மசாலா சூப்பரான வாசம், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. தேங்க்யூ சார், வெரி குட். இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் தயிர் சாதம், ரசம் சோறுக்கு, கிள்ளி போட்ட சாம்பாருக்கு, அதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட ஐயோ வார்த்தைகளே இல்லை, அப்படி சூப்பராக இருக்கும். என்ன வீட்டில் சுட சுட செஞ்சு தரணும் ப்ளீஸ், செஞ்சு கொடுங்க, ஜாலியாக வந்து சாப்பிட்றோம் மக்கள். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், வெரி குட். காலிஃப்ளவர் 65 நன்றி. தேங்க்யூ. கையில் மாவாக இருக்குது, இருந்தாலும் பெரிய தேங்க்யூ. உங்கள் ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க. கண்டிப்பாக சார். என்னுடைய பேர் AR சக்தி கிருஷ்ணன். என்னுடைய கம்பெனி நேம் ஸ்ரீ விநாயகா கேட்டரிங் சர்வீஸ். இடம் 67 பக்தபுரி தெரு, கும்பகோணம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9443161929. இன்னொரு நம்பர் 9360300884. நம்ம வீட்டு சைடில் எதனா ஃபங்க்ஷன் வந்தால் டெஃபினட்டாக காண்டாக்ட் பண்ணால் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நான் கும்பகோணத்தை தேடி வந்து விட்டு ரிசீவ் பண்ணுறதுக்காக என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இவங்க பண்ணுற அந்த ப்ரிப்பரேஷன் எல்லாமே நல்ல முறையில் நல்லா சுத்தமாக பண்ணி தராங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இந்த ரிசீவ் பண்ணலாமா சார் அப்படி கேட்கும்போது, அவர் பிஸியாக இருக்கும் போது கூட எங்களுக்கு வந்து வாங்க சார், கிளம்பி சீக்கிரம் வாங்க, நம்ம பண்ணலாம் அப்படி சொல்கிறீங்க. அதுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வெரி குட். காலிஃப்ளவர் 65. தேங்க்யூ. வெல்கம் சார். இன்றைக்கி எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிட்டு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு சூப்பர் ரெசிபி நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye-bye. Take care. Thank you.